ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் அவரே பிறவித்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சாரத்தில் ஜீவராசிகளை கட்டி போடுறவராகவும் இருக்கார். அவரே சுபந்தன விமோச்சனாய நமஹா அப்படின்னு அந்த பந்தபாசங்கள்லேருந்து விடுவிக்கிறாவும் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். யார் வீட்டை பூட்டின்னு போகிறாளோ அவளே திருப்பி திறக்கிறாப்பில், யார் தரையை போடுறாளோ அவளே தரையை விளக்குறாப்பில் இவரே இந்த பாசத்துக்குள்ளாமல் எல்லா ஜீவராசிகளையும் அழுத்துறார். காரணம் என்ன அப்படின்னு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இத்தனை லீலைகளுக்கும் அவருக்கு வேண்டிருக்கு. அதனால லீலா நிமித்தம் இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரே விடுதலையும் கொடுக்குறார் அப்படின்னு தெரியுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், போய் விளையாடுறதே ஆத்தங்கரையெல்லாம் விளையாடினா மண்ணால் வீடு கட்டும். அது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு மண்ணால் பிரமாதமாக வீடு கட்டி அதை பெருமையாக எல்லாத்தையும் காமிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அது விளையாடு முடிஞ்சோடனே அழுத்து போனோன்னே என்ன பண்ணோன்னு அதே காலாலேயே தட்டி விட்டு வந்துடும், கலைச்சிட்டு வந்துடும். இப்படி குழந்தையெல்லாம் பண்ணுறது இல்லையா? அதை போல தான் பரம்பொருளான அந்த ஈஸ்வரனும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லீலா நிமித்தமாக விளையாட்டாக இத்தனை கோடி ஜீவராசிகள் அண்டச்சராச்சரம் எல்லாத்தையும் படைச்சு அது நடக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாருக்கும் ஒரு குணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாரையும் மீட்டு அவர் பேரின்ப நிலையை கொடுக்குறார் அப்படின்னு தெரியுது. இது அவரோட லீலை விளையாட்டு. இது ஏன் இப்படி பண்ணுறது அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. எல்லாமே அவரோட சங்கல்பம் தான். அப்படி இருக்கக்கூடியவரை 593வது நாமத்தில் எப்படி சொல்கிறதுன்னார், ஓம் சஹயஜ்ஞாரயே நமஹா அப்படின்னு இருக்கு. ரொம்ப விசித்திரமான ஒரு நாமம். சஹயஜ்ஞாரயே நமஹா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, சஹ யஜ்ஞாரிஹி அப்படின்னா யாரெல்லாம் யஜ்ஞாரின்னா யாக யஜ்ஞங்களுக்கு விரோதின்னு அர்த்தம், சத்ருன்னு அர்த்தம். இவர் யாரோடெல்லாம் சேர்ந்து இருக்காரான்னார், சஹ யஜ்ஞாரியே நமஹா அப்படின்னு யாரெல்லாம் யாக யஜ்ஞங்களுக்கு விரோதிகளாக இருக்காளோ சத்ருக்களாக இருக்காளோ அவர்களோடெல்லாம் சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறது. இது ஆச்சரியம் தானே. இவர் இன்னும் சில நாமங்கள்லாம் சொல்கிறது, இவர் தான் யாக வடிவமாக இருக்கார், யாகங்களை யாரெல்லாம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் உதவியாக இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வித்தியாசமாக என்ன சொல்லியிருக்குன்னு, யாகங்களுக்கு விரோதிக்கும் இவர் உடந்தையாக இருக்கார், கூட இருக்கார் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு தான் இவர்கள்லாம் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள், இது நல்லது இது கெட்டது அப்படின்லாம் பாகுபாடு நமக்கு தான் தெரியுது. ஆனால் பரம்பொருளுக்கு எல்லாரும் ஒன்று தான். ஒரு தாயார் வயத்தில் ஒரு பெற்றோர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா 4 குழந்தையில் 4 குழந்தை நல்ல தினசாவும் இருக்கும், ரொம்ப நல்ல குழந்தையாகவும் இருக்கும், ஒன்றும் இல்லை ஒரே அசத்தாகவும் கெட்ட குழந்தையாகவும் இருக்கும். அதுக்காக பெற்றோர்களால் உதறி தள்ள முடியுமா, விட முடியுமா? முடியாது. அந்த பாசம் அன்புங்கிறது எல்லார்ட்டையும் ஒன்றா தான் இருக்கும். அவர்கள் வெளியில் நடவடிக்கையில் வேணால் வித்தியாசத்தை காமிக்கலாமே வழிய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளன்பு பாசத்தில் அந்த வித்தியாசமே இருக்காது. எல்லா குழந்தைகள்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை போல தான் ஆண்டவனான சிவபெருமானுக்கும் எப்படி இருக்குன்னர், யாகத்தை ஆதரித்து அதை நன்னா ஓம்பி வளர்த்து நல்லது பண்ணுறவாளுக்கும் இவர் உடந்தையாக இருக்கார். அதை ஏதோ அதுக்கு விரோதம் பண்ணுற பாராட்டக்குறிவாழ்ட்டையும் இவர் விரோதம் பாராட்டாத இருக்கார். அதுதான் அங்கே முக்கியம். நம்மளால் அப்படி முடியாது. மனுஷனால் நமக்கு பிடிச்சது யாரெல்லாம் நமக்கு அதுக்கு உதவியாக இருக்காளோ அவள்கிட்ட நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், அவளை ரொம்ப கொண்டாடுவோம். நாம் நினச்சதுக்கு ஒருத்தர் எதிர்மறையாக ஒருத்தர் நினச்சி அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க அதை தடுத்தா உடனே அவர்கள்ட்ட கோபம்தான் வரும், அவர்கள்ட்ட வெறுப்பு தான் வரும். ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது, அப்படி இல்லை. அப்படின்னா இதுதான் சுத்த அன்புன்னு பேர். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் வள்ளுவர் கேட்டார். இந்த அன்பை இவர்கள்ட்ட தான் காமிக்கலாம், அவர்கள்ட்ட காமிக்கக்கூடாது, இப்போ தான் காமிக்கலாம் அப்போ தான் காமிக்கலாம், ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை, அன்புன்னா அன்பு, அவ்வளோதான். அது எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் எப்பொழுதும் பொழிஞ்சுட்டே இருக்கும். அதை போல் இவர் அன்பே சிவமாக இருக்கிறதுனால
யாகத்தை ஓம்பி வளர்க்குறவாளுக்கும் இவர் அன்பை காமிக்கிறார், அருள் செய்கிறார். அதுக்கு விரோதமாக இருக்கிறவாழ்ட்டையும் சொல்கிறார். அதாவது கருத்து அப்படிங்கிறது இதை விட கருத்து சுதந்திரத்தை காமிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. இதை விட வலிமையாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர். இதுக்கு உதாரணம்லாம் வேற காமிக்கப்படுறது. பாணாசுரம் இதெல்லாம் எத்தனை அசுரர்களுக்கு இவர் அருள் பண்ணியிருக்கார். ஏன் தக்ஷ யாகத்தை இவர் தான் அழிச்சார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தக்ஷ யாகத்தை அழித்தவரே என்ன பண்ணுறார், பின்னால் தக்ஷனுக்கும் அருள் செய்கிறார். அந்த தக்ஷன் பண்ணின சஹஸ்ரநாமம் அப்படின்னு சிவபெருமானுக்கு இன்னொரு சஹஸ்ரநாமம் இருக்குது. இதே மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா தக்ஷன் அப்புறம் சிவபெருமானோட அருளை அடைஞ்சு அவர் 1000 நாமங்களால் துதிக்கிறதெல்லாம் இருக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னால் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், அதான் இவரோட குணம். அதனால் ஒருத்தரோட நடவடிக்கையை பார்த்து நாம் அந்தந்த சமயத்துக்கு நாம் அதில் நமக்கு சில சமயத்தில் கோபம் வரலாம், சில சமயத்தில் பிரியம் வரலாம். ஆனால் அந்த அன்பில் வித்தியாசம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் சக யஜ்ஞாரியே நமஹா அப்படிங்கிற திருநாமம் சொல்கிறது. அதே மாதிரி 594வது திருநாமம் எப்படி சொல்கிறது தெரியுமா, ஓம் சகாமாரயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, சக காமாரி அப்படின்னா காமனை வென்றவர். இவர் தான் காமாரி, காமனை வென்றவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் யாரெல்லாம் காமத்தை அடக்கி வென்ற யோகிகளாக இருக்காளோ, காமத்தை ஜெயிச்சவர்களாக இருக்காளோ, அவர்களுடன் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு தெரியுது. சுந்தரமூர்த்தி சுவாமியோட வரலாறு பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் பார்த்தோம். அவருக்கு எப்படி திருமணம் நடக்கிறதே இவர் திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டார். அதுக்கப்புறம் 1க்கு 2 எப்படி திருமணம் பண்ணி வச்சு அவர்களுக்குள்ள ஊழல் வரத்தை இவர் எப்படி தூதெல்லாம் போய் எல்லாம் பண்ணினான்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்த்தா நாயன்மாரில் பார்த்தா சுந்தரமூர்த்தி சுவாமியில் சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பா, இவர் ரொம்ப இப்படி இல்லாமல் இருக்காரே, ஒரு நாயன்மார் அப்படிங்கிறவர் 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு. ஆனால் அவர் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தார், அவரோட உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு தெளிந்த ஞானியாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, காஞ்சி மகாபிரிவர் ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறார். சிங்கடி வனப்பகை அப்படின்னு 2 பெண்களை கொண்டு இவருக்கு கொடுத்தா, நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணார், சரி இப்படி 2 பொண்களை கொண்டு யாரானும் கொடுத்தா உடனே அவளையும் வீட்டில் ஒரு மனைவியாக வச்சுக்கணும்னு இருப்பாளா. ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த பெண்கள் 2 பேருக்கும் தான் அப்பான்னு சொல்லிட்டார். தன்னோட தேவாரத்திலே சொல்றார், சிங்கடி வனப்பகை அப்பன் அவள் அப்பன் அவள் அப்பன் அப்படின்னு இந்த 2 பெண்களுக்கும் தன்னை அப்பாவாவே தான் இவர் பாவிச்சுருக்க. கொடுத்தவா எப்படி கொடுத்தாலும் இவர் உடனே ஓசியில் வந்தது அப்படிங்கிறதுக்காக அதை தவறாக உபயோகப்படுத்திக்கல. அந்த குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் இவர் தன்னை பாவிச்சுட்டு கடைசி வரைக்கும் இருந்திருக்கிற ஒரு தந்தையாக இருந்து அவர்களுக்கு அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. இது எதனால், காமத்தை ஜெயிச்சதுனால. இப்படி காமத்தை வென்றவர்களுக்கு உடந்தையாக இருந்து அவர்களுக்கு கூட இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புராண கதை ஞாபகம் வருது. சத்தியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ராஜ்யத்தில் வீராதி வீரனா பூரித்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். இவர் நல்ல வீராதி வீரர். இவருக்கு ஒரு பட்டத்து ராணி விபாவரா அப்படின்னு பட்டத்து ராணி. ஆனால் இந்த பூரித்யும்னன் ராஜாவுக்கு என்ன ஒரு குறை அப்படின்னா, என்னமோ தெரியல, அந்த மன்மதனோட கணைக்கு ஆட்பட்டு ரொம்ப மிகுந்த காமத்தை உடையவனாக இருந்தான். அந்த காம சுகங்கள்லேயே இவனுக்கு விருப்பமாக இருந்தது. அதனால இவனுக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மனைவிகள்லாம் இருந்தா. இவன் என்ன பண்ணிட்டான், இவனோட விதிவசமாக என்னன்னு தெரில, இப்படி அதீதமான இந்த காமத்தில் அவன் மூழ்கி இருந்ததுனால கடைசியில் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்து, இந்த ராணியை பட்டத்து ராணியை அழிச்சுட்டு இவன் காட்டுக்கு போனான். விந்திய மலைச்சாரலில் உள்ள காட்டுக்கு போய் தெரிய ஆரம்பித்தான். இப்போ ராஜ்யத்தை விட்டாச்சு, இத்தனை பெண்களோட இவன் ஆசையாக இருந்தான், எல்லா பெண்களையும் விட்டான். எல்லாரையும் விட்டுட்டு இவன் காட்டில் தன்னோட பட்டத்து ராணியோட திரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ ராஜ்யமும் போச்சு, எல்லாம் போயிடுத்தா. இப்படி காட்டில் கிடைக்கிறத காய் கிழங்கு கனி அப்படின்னு சாப்பிட்டு இப்படி 2 பேரும் இதுங்கிறதே இந்த ராணி சொன்னான், நம்மளோட தலையெழுத்தை பார்த்தேல, நீங்கள் எப்படி இருந்தேலும் ஒரு பெரிய வீராதி வீரனாக எல்லா ராஜ்யத்தையும் ஜெயிச்சுண்டு இப்படி இல்லாமல் நீங்கள்
அனுபவிச்சுட்டு போகியங்களை அனுபவிச்சுட்டு இருந்த இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வராப்பில் ஆகிடுது, காட்டில் தெரிகிறாப்பில் ஆகிடுது. ஒரு ராஜாவுக்கு ஏற்படுற நிலைமையாக இது, ஒரு பட்டத்து ராணிக்கு ஏற்படக்கூடிய நிலைமையாக இது. இது விதி விஷயத்தால் இப்படி ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டே இருக்கிறதே, அப்போது இதனாலேயே ஒரு படிப்பினையை அந்த அம்மா சொல்கிறா, பட்டத்து ராணி சொல்கிறா. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு காலத்தில் என்னதான் இருந்து நம்ம சௌக்கியமாக இருந்தால் கூட அதுலேருந்து எப்படி நாம் விலகுவோம். சுபந்தன விமோச்சனாய நமஹ முன்னால் சொல்லித்தா திருநாமம், அதுதான் இங்கே ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருந்தோம், அது எப்போ வேணால் நம்மளை விட்டு போகலாம், இல்லை நாம் அதை விட்டு கூட போகலாம். இது இயற்கை நடக்கக்கூடியது தான். அதனால் ராணி இந்த அறிவுரையெல்லாம் சொல்கிறா. இதையும் ராஜா கேட்டுக்கிறேன். இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறதே ஒவ்வொரு சமயத்துக்கு மேலே என்ன ஆகிடுத்து, இவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காத போகிறது. இந்த ராஜாக்கா பூரிந்தி மன்னனுக்கா பசிக்கிறது, ரொம்ப பசியை தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இவனோட புத்தி எந்த அளவுக்கு போகிறது அப்படின்னா, ஒரு பசி கொடுமையாக இருக்கட்டும், இல்லை ஒரு காம வசப்பட்டதாக இருக்கட்டும், இதை மாதிரிலாம் வந்துடுத்துனா நம்மளோட புத்தி எப்படிலாம் பேதலிச்சு எந்த அளவுக்கு நாம் கீழே இறங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த புராண கதையெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையை சொல்கிறது. அதனால் இவன் என்ன பண்ணான்னா, இவன் எதையோ சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் மாமிசத்தை சாப்பிடணும்னா எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. இவனுக்கோ வேட்டையாடுறதுக்கு உண்டான ஆயுதத்தோடலாம் வரல. அதனால் கூட இருக்கிற மனைவியை கொன்று அவளோட மாமிசத்தை சாப்பிட்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவன் போயிடுத்து. பதிவிரதையான இவளுக்கு அது தெரிஞ்சுது. அதனால் இவன் என்ன பண்ணுறா, மனைவி பட்டத்து ராணி தன்னோட கணவன்கிட்ட சொல்கிறா, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீள், அதனால் இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒன்று வேணால் பண்ணுங்க, என்னை வதம் பண்ணிவிட்டு என்னை கொன்னுட்டு என்னோடய மாம்சத்தை சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்தால் போகும் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்க. அவன் எத்தனையோ பேரோடெல்லாம் அலைஞ்சிருந்தான், காம வயப்பட்டு இருந்தான். அப்படி இருந்தால் கூட, கணவன் இருந்தால் கூட அவர் பசிங்கிறதே இந்த ராணி அப்படி உத்தமி சொல்கிறா. இவனும் அதே மாதிரியே பண்ணினான். இப்போ சாப்பிட போகலான்னு போகிறதே என்ன ஆகிடுதுன்னு 2 சிங்கம் வந்துடுத்தோம் அந்த பக்கம். இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இவன் பயந்துன்னு ஓடினான். பயந்துன்னு ஓடினா என்ன ஆகிடுத்து, அங்கே ஒரு 4 வேதியர் வந்துட்டுருக்கா, 4 ரிஷிகள் வந்துட்டுருக்கா. அந்த ரிஷிகள் வந்துருக்கிறத பார்த்தோன்னே இவனோட நல்ல காலமாக என்னன்னு தெரியல, அவளை பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு என்னமோ மனசில் ஒரு தெளிவு ஏற்பட்டு உடனே அவள்கிட்ட காலில் விழுந்து கேட்குறான், நான் இப்படி எல்லாம் நடந்துட்டு தன்னோட வரலாறு முழுக்களும் சொல்கிறான். இப்படி மனைவியை கூட கொன்று திங்குற அளவுக்கு நான் கீழே இறங்கிட்டேன், ஒரு ராஜாவாக இருந்து எனக்கு இதுக்குலேருந்து விமோச்சனம் கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதே அவள் சொல்கிறா. நீ கொடுமையான பாப்பியாக இருந்திருக்க, அதனால் நீ என்ன பண்ணு, 5 கருப்பு துணியை கட்டிண்டு நீ காட்டில் திரியணும், திரிஞ்சுட்டே இருக்கணும், உணவு இல்லாத அன்னாகாரம் இல்லாத நீ திரியணும். இதுதான் பெரிய பிராயஷ்சித்தம். இப்படி நீ கால் போன போக்கில் காட்டில் திரியறதை எப்போ காசிங்கிற க்ஷேத்திரத்தில் நீ காலை வைக்கிறையோ அப்போது உனக்கு விடுதலை கிடைக்கும். அது கிடைச்சிடுத்து உனக்கு பாவத்துக்கு பாப விமோச்சனம் கிடைச்சோம். என்னென்ன நீ கட்டி இந்த கருப்பு துணியெல்லாம் வெள்ளை துணியாக மாறிடும். அப்படி ஆச்சுன்னால் உன்னோட பாபம்லாம் போச்சு, உனக்கும் ஒரு நல்ல கதி கிடைக்கும் மாதிரி சொல்ல, இந்த ராஜா காசி எல்லையை அடைய, ஆனந்தவனம்னு சொல்லக்கூடிய அங்கே அடைய, அந்த விஸ்வநாதரோட அருள்னால் இவனோட 5 கருப்பு துணியும் வெள்ளை துணியாக மாறுறது 7 நாளில். அவனுக்கு நல்ல கதி கிடைச்சா சரி தெரியுது. ஏன்னா இப்போ காமத்தை அவன் ஜெயிச்சிட்டதுனால சக காமாரி அப்படின்னு சகாமாரியே நமஹா அப்படின்னு இருக்கார். அப்படி காமத்தை வென்றவர்களோடும் உடனெடுக்கக்கூடியவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய்.